कामकोटि पीठाधिपति जगद्गुरु श्री शंकराचार्यर श्री चंद्रशेखरेंद्र सरस्वती महास्वामिகள் விழாவில் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினார். द्वादशे कृतवान् षोडशे कृतवान् भाष्यम् द्वात्रिंशे गुरुरक्षकात् गोविन्ददेशिकम् उपास्य चिराय भक्त्या तस्मिन् स्थिते विदेहमुक्त्या अद्वैत शास्त्र उपकल्प्य दिशो विजित्य कांचीपुरे स्थिति होवाप स शंकराचार्य ஆதி சங்கராச்சாரியர் பாத யாத்திரை அந்த காலம் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த வாகனம் கிடையாது. அந்த காலம் அப்போ 6000 கிருஷ்ணன் கூடவே போனான் ஆச்சாரியர் பின்னாடி. அப்படின்னு சில கிரந்தங்கள்ல எழுதிடுச்சு 6000 ஆச்சாரியர்களுக்கு முக்கியம் ஒரு சிஷ்யன் தோட்டகாச்சாரியால் இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாதுவா இருந்தார். அது அவளுடைய புத்தகத்து தான் தோட்டகாச்சாரியன். சிற்பி கூட ரொம்ப சாதுவா தான் பண்ணிட்டாங்க தோட்டகாச்சாரியன். அவர் வாயமுன்னு இருப்பார். எல்லாரும் பாடம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாது இருக்குன்னு பாக்கி சிஷ்யாலாம் நினச்சிட்டு இருப்பார். பாக்கி சிஷ்யால் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சாரியில் வரல. கொஞ்சம் நாழி வச்சு அவர் வள்ளியேன்னு ஆச்சாரியோட மனசில் நினச்சிட்டு இருந்தார். நினச்சிட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யெல்லாம் அவர் வராது போனால் அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிரகிக்கிறவர் இல்லையே அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியருக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு. கருணை உண்டாயி அப்படியே அங்கே இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதில் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதி வச்சிருக்கு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய शास्त्र सुधाजित गुरु
जगतीमवितुं करिता कृतयः संस्कृतः विचरन्ति महामहसः छलतः. பெரிய மகான்கள் எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஜகத்தியை வகித்தும் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில போகாம நேரு வழியில் இருக்கிறதுக்காக, அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக, லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு, ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற. மகாபிரகாசமா இருக்கு அவள் வரதே. எத்தனையோ பேர் மகான்கள் ஜெகத்தீமவித்தும் கலிதாகத்தையா விசரந்தி மகாமஹசா. மகாமஹஸ் பிரகாசமா இருக்கிறவ லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ற. அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர. ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு. இருந்தா கூட லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக, லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது வேற. அவளுக்கு அப்போ ஏற்பட்ட அநேக பேர் சஞ்சாரம் பண்ற லோகத்தில் இதுவரைக்கும் பூர்வத்தில். அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரகாசிக்கிற, சில பேர் கிரகங்கள்ல கால வேளையில சுக்கரோதயம் வருது, அது பிரகாசமா இருக்குது. சந்திரன் இருக்க, எல்லாரையும் கட்டு தாங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆச்சாரியில ஸ்தோத்திரம் பண்ற. அஹிமான் சூரிய எல்லாரும் எல்லா அத்தனை பேரும் பிரகாச ரூபமா தான் இருக்க. அதனால் தாங்கள் சூரியனை போல இருக்கு. சூரிய உதயிட்டுனா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ சூரிய ஸ்வரூபா. ஹிமாம்சுன சந்திரன், அஹிமாம்சுன சூரிய. संस्कृतिले अहिमां सूर्य युवासी गुरु अपूर्व भवशंकर देश के मीशल. அப்படி வந்து தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த जगतीमवितुं कलिता कृतयुच्चरन्ति महामहसश्चरतः अहिमां श्रीवत्र विभासि गुरु भवशंकर देशिकमे. அப்படின்னு எல்லாம் பிரகாசம் மகான்கள் எத்தனையோ பேர் லோகானுகிரகத்துக்காக வர. அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி வர. வந்த உடனே பாக்கி விஷயாளுக்குல்ல ரொம்ப மனசுக்கு நான் இப்படி ஒரு ஒன்றும் தெரியாது நினைச்சவே அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியாலே நமஸ்காரம் பண்ற, தோட்டக்காச்சாரியாலே நமஸ்காரம் பண்ற. எல்லாரும் இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய முக்கிய சிஷ்யாளெல்லாம் நாம் தியானம் பண்ணினோம்னா மகா விசேஷம். அதே நமக்கு அடியாருக்கடியேன்னு தமிழ்கள் உண்டு. அடியாருக்கும் அடியேன்னு அப்படி இந்த ஆச்சாரியாருக்கு இந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார்னு ஒரு பேர். 6 மொத்தம்னு சொல்றது.
விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியினுடைய உபாசனை, இது மூணும் சேர்ந்து ரத்னத்ரயம்னு பேர். 3 ரத்னங்கள். தேவி, விஷ்ணு, விஷ்ணு, சிவன், விஷ்ணு. இந்த 3 தான் நாம் உபாசிக்கிறோம். ஒன்றும் தேவி உபாசனை பண்ணுறோம், இல்லைன்னா சிவோபாசனம், இல்லைன்னா விஷ்ணு உபாசனம். இதெல்லாம் ஆச்சாரியர் சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒன்று தான் 3 இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்கார், காமாட்சி இருக்கா. இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ள காஞ்சி நகர் இருக்கு. அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள். இந்த 3 சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம். எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சி கஷேத்திரம். நான் சில புஸ்தகங்களில் பார்த்துருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தையே முக்தி கஷேத்திரம்னு இங்கிருந்து அடைஞ்சார். இன்னொரு புஸ்தகத்தை பார்த்துருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம் இருக்கார். குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம். பிருத்விதவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்விதவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலே வந்து ஆச்சாரியால் காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே சித்தி அடைஞ்ச உடனே பிருத்விதவரும் இங்கே பிருத்விதர பாரதின்னு பேர் அவளும் சித்தி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகத்தில் வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்தில் ஹம்பி விருவட்சத்துக்கு போய் இங்க 2 மட்டத்தை ஸ்தாபனம். அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்க இருந்து கைலாசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில். அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர், பிருத்விதரர், வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்து. பாக்கி எல்லா க்ஷேத்திரங்களும் உத்தர தேசத்தில், தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு க்ஷேத்திரம் தான் மோட்ச க்ஷேத்திரம். நதியும் அப்படிதான். கங்கையாற்று, யமுனையாற்று, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. அது ஒன்று. அதுவும் இங்கேதான் தெற்க காவேரி ஒண்ணுதான், காஞ்சி ஒண்ணுதான் ஒரு மோட்ச க்ஷேத்திரம். சப்த சிந்துக்கள் நதிகளுக்குள்ளே இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இதை அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தியை சர்வஜனங்களும் கொண்டாடணும். எல்லாரும் அமோகமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா நடக்கும்.